ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சமாக இஞ்சி துண்டு, கொஞ்சம் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், அது கூடவே சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இது கூட அரைக்கும் போதே நம்ம கொஞ்சமாக வத்தல் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் சால்ட்டு இதெல்லாமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நாம் பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி நம்ம இதை மீனில் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். மீனை தோல் உரித்து அழகாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். மீனை நம்ம மேலே சின்ன சின்ன அந்த பீஸில் சின்னதாக கீறி வைக்கணும். அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணுற அந்த பேஸ்ட்டு சாறு மீனுக்குள்ளாடி நல்லா இறங்கும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம வெயிட் பண்ணும்போது அந்த சாறு மீனுக்குள்ளாடி நல்லா இறங்கும், கொஞ்சம் கலரும் கொடுக்கும். அதனால் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது கட்டாயம் வெயிட் பண்ணணும். 15 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்ம இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதும் மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் விடுவோம். எண்ணெய் சூடாகட்டும். சரி, எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மீனாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் ஒரு பக்கம் வெந்துடுச்சு, மறுபக்கம் திருப்பி போடுவோம். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவணும். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இருக்கும். அந்த கருவேப்பிலை நம்ம சாப்பிட்றது நல்லது தான். இப்போ மீன் பொரிஞ்சாச்சு, வாங்க சாப்பிடுவோம்.